மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலப்பட்டி பெருகி வரட்டும். வணக்கமுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு. போன வாரம் மாடு வாங்குறதுக்கு வந்தாங்க, பெரிய பெரிய மாடு வாங்க வந்தாங்க. பெரிய மாடு அமையல. அப்புறம் இந்த வாரம் வந்தாங்க. இந்த வாரம் வந்து இந்த ஒரு மாடு மட்டும் பார்த்து எடுத்துருக்கோம். இல்லை அடுத்த வாரம் வந்து வாங்குவாங்க. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது பெரிய பட்ஜெட் தாங்க. என்ன 92,500. 92,500. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இது தலைச்சனுங்க. எப்படியோ ஒரு தலைச்சன்னு ஒரு 18-20 கறக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 15 கணக்கு வச்சுக்கா. 15 கம்மி தான், எச்சு கறக்கும் சேனா. ஆனால் இன்னும் 10-15 நாள் டைம் இருக்குது. இன்னும் மடி செட்டு ஃபுல்லாவோட 4 பல்லு கிடாரி பிரீடு அந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் மடி உட மாடையெல்லாம் பார்த்தா இன்னும் மேல் வேலைக்கு தான் விற்கும். இதுவும் இந்த மாடு திருச்செங்கோடு மாடு தான். திருச்செங்கோடு மாடு திருச்செங்கோடு கஸ்டமருக்கு போகுது சந்தையில் வந்து. ஏரியாவுக்கு செட் ஆகும், ஒன்றும் இது தாங்கும். இதெல்லாம் ரஃபடி வேப்ப மரத்தனைகள்லேயே இருந்த மாடு. மரத்தனைகள்லாம் செம்மண்ணில் இருந்த மாடு, செட்டுக்குள்ளே இருந்த மாடு இல்லை. அதனால பயமெல்லாம் வாங்கிட்டு போகலாம். அவங்க ஏரியாவுக்கு தான் போகுது. வெயிலுக்கு வாங்க வந்திருக்காருங்களா இல்லை முன்னாடி வாங்கியிருக்காரு? இல்லை, போன வாரம் வந்து பார்த்தாங்க மாடு. நம்ம கிட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சுற்றினாங்க. ஒன்றும் அமையல. இந்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்தாங்க. ஒரு மாடு தான் எடுத்திருக்கோம். 2 மாடு எடுக்கிறதுக்கு ஒன்று தான் எடுத்துருக்கோம். மீதி ஒன்று அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கோம். பக்கம் தான், 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். சரிங்க. வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் ஞானசேகரங்க. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி வட்டம் பறையப்பட்டி புதூர்லேருந்து வரேன். நம்ம ஈரோடு கருங்கல் மாட்டு சந்தையில் இருக்கோம். எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? இப்போ 2 மாடு வாங்கியிருக்கேங்க. 2 மாடு வாங்கியிருக்கீங்க. யார் வாங்கி கொடுத்தாருங்க? மணிகண்டன் வாங்கி. ஈரோடு மணிகண்டன் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, இது என்ன ரகங்க? ஜெர்சிங்க. அது ரெண்டுமே ஜெர்சி தான். 2 ஜெர்சி தாங்க. சரி, என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? ஒன்று வந்து இது வந்து 59,500ங்க. இது 57,500ங்க. எத்தனாவது ஏத்துங்க? இது வந்து 2வது ஈத்துங்க. 2வது ஏத்துங்களா? ஆமாங்க. இது 4வது ஈத்து. கண்ணு போட்டுக்குதுங்க, பொட்டை கண்ணு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி வாங்கியிருக்கீங்க? இது வந்து ஒரு 15 வருங்க. ரெண்டுமே 15 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஆமாங்க, 2 வேளை சேர்த்து. இதுவும் 15 வருங்க. 15 லிட்டர். 15 லிட்டர் 15 வருங்க. எத்தனை பல்லுங்க? இது வந்து 6 பல்லுங்க. இது பல்லு சேர்ந்துருச்சு. 6 பல்லு சேர்ந்தது. பல்லு சேர்ந்துருச்சு. சரி, ஓகே. கண்ணு போட்டுச்சுங்களா? இது கண்ணு போட்டுச்சுங்க. இது வந்து கண்ணு ஒன்றும் போடல. போடுறது 10 நாள் ஆகும். சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஊர்ல? நான் இப்போ வந்து முதல்ல ஒரு கிரானைட் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு 6 மாசமா வீட்டில் இருக்கிறதுனால மணிகண்டன் சார்கிட்ட ஏற்கனவே கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தா அப்புறமா இப்போ வர சொல்லியிருந்தாரு. இப்போ வந்துட்டு இப்போ 2 மாடு ஏற்கனவே என்கிட்ட ஒரு 7 மாடு இருக்குது. இப்போ ஒரு 2 வாங்கிட்டு போய்க்கிறேன். மறுபடியும் அடுத்த வாரமும் ஒரு 2 மாடு தேவைப்படுது. அவர்கிட்ட சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வந்து வாங்கணும் இன்னும் 2 மாடு. நீங்க பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட்சன்ல பக்கத்துலேயே அட்சன்ல ஊற்றிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 60-65 லிட்டர் ஊற்றிட்டு இருக்கிறேன். சரிங்க. வணக்கம். உங்க பேரு? மணிராஜ். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கள்ளக்குறிச்சி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஊர்ல? விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. படிச்சிருக்கீங்களா? +2 முடிச்சு. +2 முடிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. மாடு முன்னாடி வச்சிருக்கீங்களா வீட்டில்? இல்லை, இப்போதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது நீங்கள் வாங்கின மாடுங்களா? ஆமாம். என்ன ரகங்க இது? சிந்து கிராஸா இல்லை HF கிராஸுங்களா? இது சிந்து கிராஸ். சிந்து தான். சரி, எத்தனாவது ஈத்துங்க? புரியல. எத்தனாவது ஈத்து? இப்போ இல்லை எத்தனாவது கண்ணு போட்டிருக்கிறது? இது 3வது கண்ணு. 3வது. சரி, 3வது கண்ணு போட்டிருக்கு, பொட்டை கண்ணு. எத்தனை பல்லு பார்த்தீங்களா? லாஸ்ட் கடமலை. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? 20 கொடுக்கணும். 20 ஒரு நாளைக்கு 20 கொடுக்கும். கறந்துட்டு இருக்காங்க. செக் பண்ணாலும் தெரிஞ்சுக்கும். நமக்கு ஒரு வேலைக்கு 10 லிட்டரு எப்படியா இருந்தாலும் வந்துடும். அங்கே பால்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொசைட்டிக்கு ஊற்றுற மாதிரி பிளானிங்கா இல்லை வீடுங்களுக்கு? அந்த சொசைட்டிக்கு தான். அங்கெல்லாம் என்ன ரேட்டில் போயிட்டு இருக்கு? அங்கெல்லாம் 1 லிட்டர் 40 ரூபா 45 ரூபா. 40-45 வரைக்கும் போயிட்டு இருக்கா? ஏன்னா மற்ற இடத்துல 30-32 தான் சொல்லிட்டு இருக்காங்க சொசைட்டில. 40-42 போய் இப்போ நீங்கள் எடுத்து போய் ஊற்றினா தான் தெரியும். ஸோ ஃபேட் பொறுத்து எவ்வளோ இருக்கோ அந்த இதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களுடைய முதல் அனுபவம். தீவனம் என்னென்னலாம் போடணுன்ட்டு சொல்லியிருக்காங்களா இல்லை தெரியுங்களா உங்களுக்கு? இல்லை, அவங்க வீட்டில் போயிட்டு
வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அப்பா தெரியும். ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தாங்களாம். ஆ. இப்ப ஏன்னா நான் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதான். அதனால வந்துட்டு தீவனம் கொஞ்சம் அதிகமாக தீவனம். கொடுக்குற மாதிரி இருக்கும். பசுந்தீவனம், உலர் தீவனம் எல்லாமே அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் என்னென்ன மேலாண்மையெல்லாம் மேற்கொள்ளணுன்ட்டு தெரிஞ்சுக்குங்க. மணியண்ணங்கிட்ட கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இது என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது? இது 65. 65. என்ன விலை சொன்னாங்க? இது வந்து 70 சொன்னாங்கண்ணா. 70 சொன்னாங்க, 65க்கு முடிச்சிருக்காங்க. அது உங்கள் பட்ஜெட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஆமாண்ணா. நீங்கள் எதிர்பார்த்த அந்த பட்ஜெட்டில் அமைஞ்சிச்சு. நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் 2 மணிக்கு வந்தோம்ண்ணா. 2 மணிக்கு வந்தீங்க. எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம். அங்கேருந்து வந்து அப்பதான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆ, எடுத்து சரி, ஓகே. நன்றிங்க. அடுத்த வாட்டி நல்லா இருந்துச்சுனாக்கா திரும்பி வாங்க. திரும்பி திரும்பி பிஸ்னஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணுறது நம்மளுடைய வாழ்த்துக்கள்.